ஸோ இந்த வீடியோ பத்திரிக்கை எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க வரோம் அப்படின்னா, ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் டேக்ஸி எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த வீடியோ போகிறோம். ஏன்னா நமக்கு டைம் இல்லை, நேரமும் இல்லை, நிறையா வேலை இருக்கிறதுனால பார்க்க முடியலங்கிறதுனால இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். சிங்கப்பூர் டேக்ஸினால் என்ன நமக்கு எந்த ஒரு மைனஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஷெட்யூல் ஆகிரும். பேமெண்ட் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. இது $100 ரீச் ஆனதுக்கப்புறம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறீங்கன்னா சேம் இதே உங்களுக்கும் சேம் இதே தான். சிங்கப்பூர் டேக்ஸி வந்து ஃபில் பண்ணாமல் ஒன்றும் இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம யூஎஸ் டேக்ஸி வந்து ஃபில் பண்ணியிருப்போம். சேம் அதிலே ரொம்ப எளிமையாக இருக்க ஒரு சிங்கப்பூர் டேக்ஸி வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. சரி வாங்க, ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராமில் நிறையா ஸ்கேம் நண்பர்களை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல நண்பர்கள் நல்ல இதாக வந்தால் நம்ம அலோவ் பண்ணுவோம். நிறையா பேர் ஸ்கேம் பண்ணுற மாதிரி தெரியுங்கனால நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி குரூப்பில் இருக்க நண்பர்கள் யாரும் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். இது குரூப்பில் டெக்ஸ்ட்டு மெசேஜ் இது போட்டால் டெலிட் ஆகுது அப்படிங்க பயப்பட வேண்டாம். நீங்கள் நல்ல டெக்ஸ்ட்டு கேள்விகள்னால் நீங்கள் கேளுங்க, தாராளமாக பதில் சொல்லுவாங்க, கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. நிறையா ஸ்கேம் நண்பர்கள் இருக்கிறதுனால அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டு தான் பண்ணுறோம். வெரிஃபை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் டெலிட் பண்ணுவோம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேமுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் டெலிட் பண்ணுவேன். இந்த சிங்கப்பூர் டேக்ஸி வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சேனல் கண்டிப்பாக வச்சுருக்காங்க, பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக ஒரு பிளாகர் இல்லை வெப்சைட்டோ இல்லை ஒரு வெப்சைட்டோ கஸ்டம் டொமைன் வெப்சைட்டோ ஏதோ ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பிளாக் ரன் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நீங்கள் வெறும் யூடியூப் சேனல் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அது தேவையில்லை, நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க வேணாம். அப்படி உங்களுக்கு மேபி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் செக்ஷனில் போனீங்கன்னாவே உங்களுக்கு இந்த ரெட் கலரில் ஸோ இந்த மாதிரி ரெட் கலரில் ஷோ ஆனா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்பணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பிளாக் வச்சுருந்தேன். அதில் ஒரு இப்போ இது வந்து பிளாகரோட ஏர்னிங் $51 இருக்குது. இப்போ இதில் வெப்சைட் இல்லை, ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ இது பண்ணணுமானா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு பண்ண வேணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெப்சைட்டோட ஏர்னிங் தான் நமக்கு வராது. மற்றபடி யூடியூப்போட ஏர்னிங் தாராளமாக வரும். நீங்கள் அதுக்கு எந்த யூடியூப் வச்சுருக்கவங்க பண்ண வேண்டியது கிடையாது. இப்போ நான் பண்ணேன்னா என் பிளாக் அடுத்த வெப்சைட் நான் உங்களுக்கு லைவாக ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். சைட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைட் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து இப்போ தான் சப்மிட்டே பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருப்பி நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும். அப்படிங்கிறனால ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்க இப்போ இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. இல்லை நீங்கள் ஃபியூச்சரில் நான் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர் மார்க் இருந்துச்சுனாவே கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆடு டேக்ஸ் இன்ஃபோவை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஎஸ் டேக்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம வெரிஃபை பண்ணோம். அதாவது வந்து யாரோட பேரில் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அதை நீங்கள் ஒரு தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சிங்கப்பூர் டேக்ஸ் வேறு ஒரு பேரில், யூஎஸ் டேக்ஸ் வேறு பேரில், ஆட்சன்ஸ் வேறு பேர்லலாம் இருக்கக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கே வந்து டிசபிள் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அதில் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதில் பார்த்துங்க. இப்போ நீங்கள் சிங்கப்பூர் டேக்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆடு டேக்ஸ் இன்ஃபோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், ஒரு ஃபாரம் வரும். அது ஸ்டார்ட் ஃபாரமை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டில் வர பிஸ்னஸ் டைப் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துங்க. இண்டிவிஜுவலுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க 2 ஆப்ஷனுமே நோ கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து எந்த ஒரு நம்பர் கொடுக்கணும், இதை அப்படியே விட்டுருங்க. வேறு எதுவுமே பண்ணாதீங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே வந்து வரும் உங்களுக்கு இந்தியா டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாம் வெரிஃபை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கீழே டாக்குமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஷோ ஆகும். நீங்கள் வந்து அந்த அதரே சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் காமனாக எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோடுன்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பேன் கார்டை எடுத்து வச்சுருங்க. அதை வந்து கிளிக் பண்ணி, அதாவது வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் வரும். நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டில் எக்ஸ்பிரி தேதி இருக்கா அப்படின்னு.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏடிஎம் கார்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பிரி டேட் இருக்கா அப்படின்னா, ஏன்னா நம்ம கொடுக்குற பேன் கார்டில் வந்து எக்ஸ்பிரி டேட்டு கிடையாது, அதனால் பர்மனெண்ட் தான். அதுக்கு வந்து நோன் கொடுத்துருங்க. நோன் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், அதை சப்மிட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. ஒரு சில நேரத்தில் இருக்குது இந்த இடத்துல இன்ரிவியூன்னு இருக்கும். இன்ரிவியூங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் 7 days எடுத்துக்கோங்க. இங்கே மேலே பாருங்கள், இது ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துக்கிட்டு நமக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 business daysக்குள்ளே உங்களுக்கு இமெயில் வரும். இமெயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், உங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும். ஏன்னா இங்கே பாருங்கள் கீழே வந்து US டேக்ஸி இதே அப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிட்டாங்க, பட் வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். இது இன்டர்வியூன்னு தான் காமிக்கும் ஸ்டேட்டஸ். அது ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேணாம், கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும். அவ்வளோதான், நீங்கள் இந்த டேக்ஸி வந்து ஃபில் பண்ணுறது அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இது எப்படி நோட்டிஃபிகேஷன் இங்கே காட்டாது. இங்கே பேமெண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் காட்டும். உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே போயிடும். இதுவுமே பார்த்துருங்கப்பா எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். இனிமேல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். இதுக்கு மேலே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மேபி இது மாதிரி கூகுள் ஆட்சன்ஸ் வந்து ஃபீச்சரில் ஏதாவது எரர் வருது அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம கண்டிப்பாக கொடுவோம். கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக கண்டிப்பாக கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன்.